இந்த வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், தள்ளி விட்டுறாதீங்க. இது இடிக்கிறதுலேருந்து, பறிக்கிறதுலேருந்து, அரைக்கிறதுலேருந்து இது என்னென்ன பொருள் எல்லாமே தெளிவாக சொல்லியிருப்பேன். பொறுமையாக உட்காந்து கேளுங்க. இந்த மாதிரி மறுபடியும் காஞ்சதை இடிக்கணும், தெரியுதா? இது போல் இடித்து இந்த மாதிரி இடிச்சிடணும். இடித்து மசிஞ்சிருச்சு. சீரகம் போடுறோம் பாருங்க, தெரியுதுங்களா? இது சீரகம், அஞ்சரைப்பட்டியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து போடுற சீரகம். சீரகம் எடுத்து மறுபடியும் நல்லா இடிக்கிறோங்க. நல்லா இடித்த பிறகு இடிச்சதை இப்போ சலிக்கணும். இது வருது. மாவு சலவை இதுக்காக பிரத்யேகமாக எதுவும் பண்ண வேணும். இது சலிக்கணும். சலிச்சாச்சு. இதை என்ன செய்யணும், இந்த மாதிரி டப்பாவில் போடும். இந்த வரைக்கும் சலிச்சிட்டு இந்த டப்பாவில் அடைச்சிடணும். இதை சாப்பிட்ற வீடியோ ஒன்று உங்களுக்கு தரேன், எப்படி சாப்பிட்ணுங்கிறத, சரிங்களா? டப்பாலாம் அடைக்கணும். ஒரு ஆள் மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு எவ்வளவு செய்ய முடியும் இது அப்படிங்கிறத நீங்களே கணிச்சு பார்க்கணும், நாங்கள் சொல்லக்கூடாது. ஒரு டப்பா சரி சரிங்களா? மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு 2 டப்பா 3 டப்பா ஒரு அளவு இடிச்சு இந்த அளவுக்கு பொடியாக்க முடியும், சரிங்களா? பார்த்துக்கங்க. இதை சாப்பிட்ற வீடியோவும் நான் தரேன், எப்படி சாப்பிடுங்க. இந்த பொடியை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு குடுவையில் போட்டு கொஞ்சம் இளநீ தண்ணி அதில் ஊற்றுங்க. இளநீ தண்ணியை ஊற்றி அப்படியே குலுக்குனீங்கன்னா அப்படியே கொலன்னு வந்துடும். அதை அப்படியே வந்து தேநீர் வடிகட்டியில் ஊற்றி வடிகட்டி அந்த தண்ணியை குடிச்சிக்கலாம். தினம் காலைல குடிச்சிங்கன்னா இந்த வயிறு புண்ணு, அல்சர்னு சொல்கிறாங்களா, வயிறு புண்ணு, குடல் புண்ணு, இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும். நமக்கு கூடிய மாத்திரம் அந்த புண்ணு தீர்ந்தாலே நமக்கு இந்த புளிச்சேப்பம் வராது, சாப்பாடு செரிமானம் இல்லாமல் போகாது, மலம் ஃப்ரீயாக போகும், தொந்தரவு இல்லாமல் மலம் போகும், சிறுநீர் நல்லா போகும், இன்னும் நிறையா வேலை செய்யும் இந்த பட்டை, சரிங்களா? இது வந்து முள்வேங்க பட்டை. இந்த பொடி தேவைப்படும் நண்பர்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. இந்த காய வச்சுருக்கோமா, நறுக்கி இதை காய வச்சாச்சு. இது காஞ்ச பட்டை. பட்டை வெட்டிட்டு வந்துட்டோம். இந்த பட்டையை இந்த மாதிரி நசுக்கணும். நசுனாக நறுக்கி இது கெட்டி கிழங்குங்க. நம்மளே கீழே கிழங்கு இருக்குது, இந்த கிழங்கு அவிச்சட்டிக்கலாம், நல்லாயிருக்கும். இது வந்து கெட்டி கிழங்கு. இதெல்லாம் மறந்தாச்சு, இதெல்லாம் திங்கிறதுலன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க நாட்டில். மரத்துட்டே வந்துட்டோம். இப்போ இந்த பட்டை எடுக்கணும். சரி, இப்படி தான் எடுக்கணும். பெருசாக உடச்சி எடுத்துட முடியாது.
ஏன்னா மரம் பட்டு போயிடும். இதுவே மிகப்பெரிய பாவம் தான். அந்த மருத்துவம் நான் பண்ணுறது மிகப்பெரிய பாவம். ஏன்னா ஒரு மனிதனுடைய தோலை சில்லாக கழிச்சு எடுத்தால் நமக்கு எப்படி இருக்கும், அது போல தான் இந்த வேலை. இது பாவம் இல்லையா? இப்படியெல்லாம் செஞ்சு உங்களுக்கு கொடுக்கும்போது இதை என்ன சொல்கிறீங்கன்னா, இது பக்க விளைவு பண்ணுமா, சைடு எஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்குறீங்களே. இந்த மரத்து பட்டை எதாவது பண்ணுங்க. நம்ம வாழ்வியல் முறையை மறந்துட்டோம், இயற்கையாக வாழ்கிறத மறந்தாச்சு. இந்த மாதிரி விட்டாக எடுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி விட்டாக இருக்கணும். அப்போ தான் மறு வருஷம் அந்த பட்டை ஒன்று பிடிக்கும். அடுத்த பக்கத்தை நம்ம போய் தெரியும். ஒரு காட்டு வெண்டை பூ, வெண்டைக்காய் மாதிரி பூ இருக்கும். காய் இன்னும் வைக்கல, வச்சு வந்துட்டுருக்கு. நாங்கள் இப்போ தாங்க பட்டை வெட்ட போயிட்டுருக்கோம். ஒரு 200 கிலோமீட்டர் போயாச்சு. போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு நம்ம நண்பரோட உந்துருளி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் அந்த வனப்பகுதிக்கு. பாருங்கள், பாருங்கள் கொண்டக மடக இருக்குது பாருங்கள் பாதை. இதெல்லாம் கரடு முரடாக போய் இதுக்கப்புறம் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மூலிகைகளை நாங்கள் எடுக்கணும். வேறையா யாராவது இந்த அளவுக்கு அதை ரெஸ்க் எடுத்து எடுக்கிறாங்களான்னு பாருங்கள். ஒரு ஆள் செஞ்சு உங்களுக்கு கொடுக்கும்போது இது பக்க விளைவு பண்ணுமான்னு கேட்குறாங்க பாருங்கள். அதுதான் பெரிய மனவேதனையாக இருக்குங்க. இயற்கையான பொருளை தேடி கண்டுபிடிக்கிறோம். நீங்கள் செய்யாத வேலையை நாங்கள் செய்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஒருத்தரும் மருத்துவர் தான், இதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. உங்களுடைய வாழ்வியல் முறையை மறந்துட்டீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். உங்களுடைய வாழ்வியல் முறையை மறந்துட்டீங்க. அந்த வாழ்வியல் முறை இருந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு நோய் இல்லை. சிறுக அழிச்சுக்கிட்டோம் வாழ்வியல் முறையை. இப்போ நோய் இல்லாமல் இருக்கணும்னு ஆசைப்பட்டால் எங்கேயும் இருந்துருக்கு, நோயோடு சேர்ந்து வாழ வேண்டும். சரியான உடற்பயிற்சி கிடையாது, ஒழுங்கான உணவு கிடையாது. பாருங்கள், இறந்த மரமெல்லாம் இருக்குது பாருங்கள். இறந்த மரம், பனை மரம், காடு. மக்கள் நடமாட்டமே கிடையாது. எந்த பக்கம் பார்த்தாலும் வீடு வாசல் ஏதாவது இருக்கா பாருங்கள். 3 மேல் வந்திருக்கோம். போயிருக்கு பாருங்க, மொத்தம் 13 மைல் வந்திருக்கோம். இப்போ கணக்கில் 13 மைல் வந்தாச்சு. இப்போது மண்டோட இங்கே மாட்டி எடுத்துட்டோம். போக வேண்டியதான். இந்த மாதிரி இந்த காட்டுக்குள்ளே போகணும் பாருங்கள். இந்த பார்த்தீங்களா, காட்டு ஆமணக்கு. இது காட்டாமணக்கு, இது துத்தி, இதெல்லாம் கீரை வகை சேர்ந்தது. சேந்தாடும் பாவை எங்களுக்கு தெரிஞ்சது. இது வேறு பேர் என்ன சொல்கிறாங்கன்னு தெரில. இது சேந்தாடும் பாவை. ஒரு சொல்கிறாங்க. அந்த பிறகு குறிஞ்சா, இது குறிஞ்சா கீரை. நொனாக சொல்லுவாங்க. முடக்கருத்தான், முடக்கருத்தான்
இது வெள்ளை கட்டுக்கொடி பாருங்க, இது வெள்ளை கட்டுக்கொடி, இது வெள்ளை கட்டுக்கொடி, இது முடக்கருத்தான், வெள்ளை கட்டுக்கொடி, இலையெல்லாம் வெள்ளையாக இருக்கு பாருங்க. இதுதான் வெள்ளை கட்டுக்கொடி. இது நாய் அரிஞ்சு, இது புரசை, ஆற்று புரசை, அத்தியில் அது ஒரு ரகம் புரசை. இப்போ வந்து இந்த வாய்க்காவுக்குள்ளே இறங்கணும். இது நீர் நெருப்பலை, இது கோவக்கொடி, அதான் கண்ணா முளைச்சிருக்கு கோவை. இது வெது பிடிக்கும்பாங்க, இது வெது பிடிக்கு. இது தண்டான், கண்ணூற்றி மாட்டுக்கு போடுற தண்டான். இதோட சமைச்சு பார்த்தோம்னா பாருங்க, இது காட்டு பாவக்காய். இதுதான் பாரம்பரியமான நமக்கு பாவக்காய். இது காட்டில் இப்போ மண்டி கிடக்கு, இதை யாரும் மதிக்காதுல, சின்ன சின்னதாக இருக்கும், மெரிப்பாக வைப்பாங்க. இது உரையாங்குச்சி, இது ஆனத்தலை, கருவேப்பிலை மாதிரியே இருக்கும் பாருங்க. இது வேறு மாதிரி வாசனை இருக்கும் ஆனத்தலை. இதுதான் இருகுரங்கின் கை, மொசுக்காம்பாங்க. அதோட பழம் பாருங்கள், சேப்பாக பார்த்துட்டு பாருங்கள். இது பழம், இது காய், இது மொசுக்க. இதுதான் இருகுரங்கின் கை.